மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். அட யார் இது நமக்கு போன் அடிக்குது? ரொம்ப டயர்டா இருக்கு. சொல்லு மச்சான். என்னடா எதுவும் பிரச்சனையா? டேய் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஆமா நீ எப்போ வருவ? வேலை முடிஞ்சுதா என்ன? ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் என் தங்கச்சி வேற உன்னைய தேடிக்கிட்டே இருக்காடா. சீக்கிரம் வந்து வேலையை முடிச்சுட்டு எப்பதான் வேலை முடியும்? அவ எனக்கு ஒரு போனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போன்னு எனக்கு கேட்காளா? என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறா. என்னை பத்தி பூரா இவங்கிட்ட தான் விசாரிப்பா போல இருக்கு. எனக்கும் அவளை பிரிஞ்சு வந்தது கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? டேய் என்ன மச்சான் கேட்கதா இல்லையா? எப்ப வருவேன்னு கேட்டேன். சீக்கிரம் வந்துருவேண்டா. இன்னொரு 2 நாள் ஆகும். என்னது 2 நாள் ஆகுமா? ஏன் வேலை முடியலையா? ஆமாடா நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. இங்க கொஞ்சம் பிரச்சனை பெருசா தான் இருக்கு. அதனால இன்னும் 2 மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் முடிவாகும். நானும் ராத்திரியும் பகலுமா வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டா கிளம்பிடலான்னு. ஆனா முடிகிற மாதிரி தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளம்ப பாக்கேன். அவ்வளோ பத்திரமா இருக்க சொல்லு, சாப்பிட சொல்லு ஒழுங்கா. சரி மச்சான் பத்திரம். சரி வைக்கிறேன். சாலினியை பிரிஞ்சிருக்கிறது நமக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? வேண்டாம், அவ தான் கால் பண்ணலையே, நம்மளும் பண்ண வேண்டாம். ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். இந்த கோப்பிலையாவது ஒரு ஃபோன் பண்ணி நான் இப்போ வரேன் அப்போ வரேன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறாரா பாரு. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க கோப்பில. ஏம்மா வளவி வாங்கலையோ வளவி? எப்போ பார்த்தாலும் குத்தம் குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கதே இப்போதான் கடுப்பா இருக்கு. அதுக்கு தான் வீட்டுக்கு போமா பிடிக்க மாட்டேங்குது பெரிய பொண்ணு எனக்குலாம். எனக்கும் அதே தான். வேற என்ன பண்றது? என் புருஷனுக்காக பார்க்க வேண்டியிருக்கு. பியாசடிக்கு என் மாமியார் கூட பிள்ளைய அனுப்பிட்டு ஊர்ல வச்சு படிக்க வச்சுட்டு இருந்துக்கிடுங்கன்னு நான் பாட்டுக்கு இருந்துக்கிடலான்னு பார்க்கேன். அப்பனா நமக்கு தொல்லை இல்லை பத்தியா? ஆமா பெரிய பொண்ணு, அதுவும் சரிதான். நானும் என் பிள்ளைய நாத்தனார் கூட அனுப்பி விட்டுட்டு என் மாமியாரையும் நீங்களே வச்சு பார்த்துக்கிடுங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நான் இருந்துட்டேன்னு வையன். எனக்கு எப்ப நீ சோறு பொங்கி தின்னியா திங்கலையா, நீ செஞ்சியா செய்யலையா, வீட்டுல இருக்கியா இல்லையான்னு நம்மள யாரும் தொல்லை பண்ண மாட்டாவ. நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். பியாசடிக்கு நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல இருக்கு பத்தியா? சரி அடுத்த வருஷம் ஆகட்டும், அப்புறம் பத்தி விட்டுடலாம். இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டுலா, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் பத்தி விட்டுருவோம். ஆமா பெரிய பொண்ணு, அதுவும் சரிதான். ஏமா வளையல் வாங்கலையா? வளையல், ஊசி, பாசி, கிளிப்பு, கேப்பின், நெயில் பாலிஷ் எல்லாம் இருக்குதுமா? வாங்கம்மா. பொட்டு, சீப்பு கிப்பு எல்லாம் இருக்கு. பெரிய பொண்ணு அங்க பாரு வளையல் கடைக்காரன் வந்திருக்கான். ஏன் இந்த ஆள் எப்பயும் நம்ம ஊருக்குள்ள வாரவர் தானே? நல்லா என்ன ஆனால் கருகருன்னு இருக்கு. அவர் வயசானவர்ல, முடியெல்லாம் பார்க்க கருப்பு டையெல்லாம் அடிச்சிருக்கு. ஒருவேளை அந்த ஆளோட மோவனா இருக்குமோ? பெரிய பொண்ணு எதுக்கும் போய் பார்ப்போம். அந்த ஆள்கிட்ட பியாச்சி கொடுத்துட்டு 2 வளையல ஆட்டையை போட்டு போவோம் வா. அந்த தாத்தாவா இருந்தாருன்னா என் மோளுக்கெல்லாம் அவரே சும்மையே வளையல வச்சுக்கன்னு 2 எடுத்து தந்துட்டு போவாரு. இது அவன் மோவன்னா தரமுண்டார. அந்த கிழவி உனக்கு தந்திருக்காரா? ஏன் அவளுக்கு ஒரு நாளும் தரலையே? அவரு கொஞ்சம் என்கிட்ட நல்லா பேசுவார்ல, அதனால என் மோவலை அவருக்கு நல்லா பிடிக்கும். நல்லா தாத்தா தாத்தான்னு நல்லா செல்லம் போல பேசியான்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை தந்துட்டு போயிருக்காரு. வளையல் சும்மா ஒத்த வளையல், கண்ணாடி வளையல் இருக்கும் பாரு, அந்த மாதிரி தந்திருக்காரு. அப்படியா? இது தெரியாம போச்சே. இரு ஏன் அவளுக்கு ஏன் தரலன்னு கேட்டு வாங்கிருக்கீங்க. இது கருப்பு முடியாவுல இருக்கு, மோவனா இருக்கும்னு நினைக்கேன். எதுக்கும் வா போய் பார்ப்போம். மோவனா இருந்தா என்ன, அப்பனா இருந்தா எவனா இருந்தாலும் சரி. என் பிள்ளைக்கு எதுக்கு வளையல் தரல? இரு நான் போய் கேட்கேன். இளம் வயசு பொண்ணா வசியம் பண்ணும் வளவிக்காரே, நல்ல மனசை தொட்டு மயக்க வச்ச மதுரக்காரே. அடி போட்டு கடி உன் வளவி பூட்டி கடி, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு. இளம் வயசு பொண்ணா வசியம் பண்ணும் வளவிக்காரே, நல்ல மனசு தொட்டு மயக்க வைக்கும் மதுரக்காரே. யார மயக்க போறீரு இந்த ஊர்ல? உமா அந்த வளையல்காரனை நிக்க சொல்லு. அடாடா என் மாமியார மயக்கிட்டான அந்த வளையல்காரன். இதுக்குத்தான் அந்த பாட்டா? இது தெரியாம போச்சு எனக்கு. நல்ல வேலை நீங்க பேட்டியலோன்னு நினைச்சேன். நில்லுங்க 2 வளையல் பார்க்கணும் என் பேத்திக்கு. வாங்கம்மா வந்து பாருங்க. என்ன வாயை குழந்துக்கிட்டு நிக்க? உன் உங்களுக்கு தான் பாரு. வாங்கம்மா பாருங்க, உங்க பிள்ளைக்கா? நல்ல வேலை நான் கூட சாக்காயிட்டேன். இது அந்த கிழவன் தானே, நல்ல டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அதானே ஆளு அடையாளம் தெரியல. என்ன நீங்க எப்பயும் வாரவர் தானே? ஆமாம்மா எப்பயும் வாரவர் தான். என்னண்ணே டைகெல்லாம் பலமா இருக்கு, ஆளே அடையாளம் தெரியல. உங்க பிள்ளை தான் யாரோ வந்திருக்கா ஒரு போல இருக்குன்னு நினைச்சிட்டோம். உங்க மோவன் வியாபாரத்தை எடுத்து நடத்துறாரு போல நினைச்சிட்டோமே. அப்படியாம்மா? ஏன் மோவன் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாமா? அவன் வெளியூர்ல வேலை பார்க்கான். நான் தான் அந்த வேலையை விட முடியாம நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவனும் எதுக்கு ஊரா போயிட்டு தள்ளிக்கிட்டு அலையிறிய வேண்டா விட்டுட்டு இவரு கடை வச்சுதாரு இருந்து வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அடக்கான். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளு வண்டியிலேயே தள்ளிட்டு அடக்கமா. இன்னும் உங்க பையன் சொல்றதை கேட்டு பண்ண வேண்டியது தானே?
அது நமக்கு சரிப்பட்டு வராதுமா. ஒரு இடத்துல கடையை போட்டுட்டு அது எதாவது நம்ம ரேக்குக்கு எல்லாம் அடிச்சு எல்லாம் பார்த்து இது பண்ணி அது நஷ்டமாயி போச்சுன்னு வையி, வேற என் மோகனுக்கு தான் சங்கடமா இருக்கும். இது நமக்கு லாபமோ நஷ்டமோ, நமக்கு கை காசு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் சமாளிச்சுக்கிடுவேன். அது நம்ம பிள்ளைக்கு நம்ம பாரமா இருப்படாது. அதனாலதான் நான் வண்டியிலே தள்ளிக்கிட்டு என் காலத்தை ஒப்பேத்திக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே ஓடுது வண்டி. பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுங்க. வளையல் இருக்கு, பொட்டு, சீப்பு, கண்ணாடி எல்லாமே இருக்கு. ஊசி, பாசி, கிளிப்பு, சடமட்டி, அப்புறம் நெயில் பாலிசி எல்லாமே இருக்குமா பாருங்க. எல்லாம் பாரு, இல்லைன்னா நான் பார்த்து எடுக்கட்டுமா? வேற நான் பார்த்தா கலர் சரியில்லைம்பா, அது சரியில்லை, இது சரியில்லைம்பா, என் மோளுக்கு இங்கே குத்தா அங்கே குத்தும்பா. நீயே பாரு, நான் வளையல் கடைக்காரன் சத்தம் கேட்டால் உடனே ஓடி வந்து எனக்குதான். அந்த பாக்கிட்டு நானும் 2 வளையல் வாங்கணும் செட்டு. உங்கள் மோகன்கிட்ட கேட்டால் வாங்கியே தரமாட்டுக்காரு. இந்த அண்ணன்கிட்ட வாங்கினா வாங்கிடலாம். என்ன என் மோவலுக்கு பிரியா 2 வளையல் தரியா சொல்லிட்டேன் அம்மா. பெரிய பொண்ணு மோவலுக்கெல்லாம் கொடுத்துருந்துருக்கே, என் மோவலுக்கு நீங்கள் தந்ததே இல்லை. எடுமா தந்துருவோம். பெரிய பொண்ணு லட்சுமி அக்காவுக்கு வேணா போன் பண்ணி சொல்லு, அந்த பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னா வாங்கும்ல. ஆமாம்மா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. இங்கனே வச்சு எல்லாரும் ஒண்ணு மணி பார்த்து எடுத்துக்கிடலாம்ல. இல்லை நான் போன கையில் வச்சிருக்க மாட்டேனே தெரியாதா உனக்கு? உன்கிட்ட போன் இருக்கும்ல, எடுத்து அடி. இவா ஒருத்தி போன கையில வைக்காம ஒரு பேண்டையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு அலையா. இரு, என் சுடிதார் பாக்கெட்டுக்குள்ள போன் கிடக்கும், எடுத்து பண்ணி. என்ன உங்க முவா படிச்சு முடிச்சிட்டாளா? ஆமாம்மா, அவ படிச்சு முடிச்சுட்டு சென்னையில வேலை பார்க்க ஒரு பெரிய கம்பெனில. அப்படியானே, ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு இப்ப நம்ம ஆப்பிள தேடிக்கிட்டு இருக்கேம்மா. உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல இடம் இருந்தா சொல்லு, பேசி முடிச்சிருவோம். சரிண்ணே கண்டிப்பா. பிள்ளையோட பயோடேட்டா ஏதாவது எழுதி கொடுங்க, அப்பனா எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. சரிம்மா, அப்ப அடுத்த முறை கொண்டு வரும்போது எடுத்துட்டு வரேன். இப்போ ஒன்னும் இல்ல பத்துக்க கையில. ஆமா, டீட்டெயிலா எழுதி எடுத்துட்டு வாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நாங்களும் தேடி வைக்கோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உன் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கம்மா? ஆமாண்ணே நல்லா இருக்கா, ஸ்கூல் போய்கிட்டு இருக்கா. இப்போதான் டியூஷனுக்கு அடிச்சு பத்திருப்பாவ எங்க மாமியார். அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வேலையாக போனேன், இருந்தாலும் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். அதான் உங்களை பார்த்ததுங்க நேரம் வந்துட்டேன். சரிம்மா, உங்க மாமியார கேட்டேன்னு சொல்லுங்க. நானே வந்துட்டேன். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? போன முறை பார்த்ததோட இப்ப ஆளு மெலிஞ்சிட்டீங்களா? நல்லா எங்க அம்மா வயசு ஆகுதுல்ல, டையங்கியும் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்திக்கிட்டு திரியதுனால நமக்கு வயசு ஆகலாம் நினைச்சு கிடையாது. நல்ல வயசாகி போச்சுலாமா. அது சரி. போய் லெச்சு போன் எடுக்க எவ்வளவு நேரம்? அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கோசா போன் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்குது பேரு. ஏமா இப்பதானே மாத்திரை சாப்பிட்ட கொஞ்சம் முன்னாடி, அதுக்குள்ள இது என்னதுமா? ஏலா அது கசாயம் தாளா, குடி ஒன்னும் ஆகாது. வயிறு வலிக்கு வாந்தி வருதுங்கல்ல, குடி சரியாயிரும். சொல்லலாம் உமா, என்ன விஷயம்? ஐயோ, இதை வேற குடிக்கணுமா கருமோ? என்ன சோனி, டேஸ்டா இருக்கும், குடி கசாயம். ஏலா பெரியவள, உனக்கு அங்க அடுப்பங்கரையில ஊத்தி வச்சிருக்கேன், நீ ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிரு. எம்மா எனக்கெல்லாம் வேண்டாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். வேணா அதையும் எடுத்து இவளுக்கே கொடு. எல்லாம் சொன்னா கேளு, குடி. அட கோசா லட்சு, ஒண்ணு இங்க பேசுங்க இல்லன்னா அங்க பேசுங்க. சொல்லல, என்னத்துக்கு போன் பண்ணா? நான் பெத்து வச்சிருக்கிறது 2 என் உயிரை எடுத்துட்டு அடக்குவேன், அது கிட்ட மல்லு கட்டிட்டு அடக்கேன். சொல்லல, இப்பதானே போனியா, அதுக்குள்ள என்ன போன பண்ணிருக்கே? ஏக்கா, பக்கத்து தெருவுல வளையல் கடைக்காரே வந்திருக்காரு. எப்பயும் நம்ம ஊருக்கு வருவார்ல, அவருதான். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும். அதனால உங்க பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு தேவையான வளையல், பொட்டு, சீப்பு ஏதாவது வாங்கினா வந்து வாங்கிக்கிடுங்க. அதுக்குதான் போன் அடிச்சேன். ஆமா லட்சம், சீக்கிரம் வாங்க, முடிஞ்சா சரசக்கவையும் கூட்டிட்டு ஓடியாங்க. ஆமா, சீக்கிரம் ஓடியாங்க. சரில, நான் இந்த வாரேன். உங்களுக்கு பொட்டுக்கிட்டு சீப்பு வளையல் ஏதாவது வாங்கணுமா? சீப்பு தான் நான் மெயினா வாங்கணும்னு பார்த்தேன். ஒரே சீப்புக்கு 2 பேரும் அடி போட்டுட்டு அடைக்கல்வே, 2 பேரும் காலையில ஒரு ஏன் சீப்பை காணும், ஒன் சீப்பை காணான்னு ஆளுக்கு ஒரு 2 சீப்பு வாங்கி தந்துடுறேன். தனியா பத்திரமா வச்சுக்கிடுங்க சொல்லிட்டேன் அம்மா. வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் வாங்க, பக்கத்து தெருவுல வளையல் கடைக்காரன் நிற்காரா, அவர்கிட்ட கொஞ்சம் சீப்பா இருக்கும், வாங்கிக்கிடலாம். ஐயா ஆமாம்மா, எனக்கு பொட்டு வேணும், நெயில் பாலிஷ் வேணும், வேற என்னமோ வேணும் நினைச்சேன், ஐலைனர் வேணும். சரி, என்னெல்லாம் வேணும்னா வாங்க, இப்ப கையோட வாங்கி தந்துருவேன். வேற பரவுலாம் கடைக்கு உடம்புடிக்கு போகும்போது வாங்கி தானே கேட்டியல்னா வாங்கி தர முடியும்னு சொல்லிட்டேன் அம்மா. இப்ப நம்மகிட்ட கையில காசு இருக்கு, வாங்கி தருவேன். எல்லாம் சோனி, உனக்கு ஏதாவது வேணும்னா வந்துரு. இந்த வாரம்மா, அந்த கசாயத்தை குடிச்சிட்டு வா, அதை வச்சுட்டு வந்துடாத. தட்டி இட்டிக்கு போட்டு கீழே கவந்துச்சு, தோலை உரிச்சிருவா அம்மா சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், குடிச்சிட்டு வா சொல்லிட்டேன். ஐ ஜாலி. எம்மா பாரு, சந்தியா கசாயத்தை குடிக்காம வரவன் கூட. வயிறு வெளியில கிடக்குது நீண்டாமா, நான் கிடையாது. சும்மா எண்ணெயை போட்டு விடுற வேலைலாம் வச்சுக்கிடாத. ஒழுங்கு மரியாதையே சீக்கிரம் குடிச்சிட்டு வா, இல்லாட்டினா அம்மா எனக்கு மட்டும் தான் வாங்கி தருவா பாத்துக்க. சிப்ப எனக்கு தெரியும். எம்மா சோனி, கசாயத்தை குடிக்காம கீழே ஊத்துறா. வந்தனா மூஞ்சாவல தரையில வச்சு தேய்ச்சிருவேன்னு சொல்லு. சி பிச்சைக்காரி, எப்படி நம்மள மாட்டி விட்டுட்டு போறா பாரா. இல்லாத பொல்லாதையும் சொல்லி நம்மள மாட்டி விட்டு நம்மள அடி வாங்கி வைக்கிறதே இந்த நாய்க்கு வேலையா போச்சு. ஐயோ, எப்படி குடிப்பேன் இந்த கசாயத்தை? கண்ணை முடிட்டு கப்புன்னு குடிச்சிட வேண்டியதுதான், வேற வழி இல்ல. கடவுளே, என்னை காப்பாத்து. என்ன சொன்னாவ லட்சுமி அக்கா?
இந்த வாராவலாம் சரசகாவையும் கூப்பிட்டு வர சொல்லி இருக்கு. என்ன பண்றாவளோ தெரியல. கூப்பிட்டுட்டு வருவாவன்னு நினைக்கேன். சரி வா நம்ம வளையல் பார்ப்போம். இந்த வளையல்லாம் எவ்வளவுப்பா? இதெல்லாம் ரெண்டு செட்டுக்கா. 2 செட்டுனா 20 ரூபாக்கா. அப்படியா? நல்லா இருக்கு. இதுல ஒரு 4 வாங்கலாமோ? எத்தே அது ஓல்டு மாடல்ட்டு. ஏலா நான் என் வயசுக்கு தகுந்தாப்புல எனக்கு ஏத்த மாதிரி நான் எடுக்கேன். உனக்கு பிடிச்சதை நீ எடு. என்கிட்ட சொல்லாத இதெல்லாம். அசிங்கப்பட்டால் பெரிய பொண்ணு. இதுக்குதான் என்னை மாதிரி வாயை திறக்காம அமைதியா இருக்கணுங்கிறது. ஏலா உமா, இந்த சைஸ் என் மொபைலுக்கு கரெக்டா இருக்குமா பாரு. என்னது உங்க மொபைலுக்கா? உங்க பேத்திக்கு பாக்கின்னு தானே வந்தியே. அதுக்குதான் நீ இருக்கீங்களா? நீ உன் மொபைலுக்கு பாரு, நான் என் மொபைலுக்கு பாக்கேன். சைஸை மட்டும் பார்த்து சொல்லு, இந்த சைஸ் என் மொபைலுக்கு சரியா இருக்குமான்னு. உங்க மொபைல் சைஸ்லாம் எனக்கு தெரியாது. ஏலா உன் கைக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொண்ட உன் கையை கூட அதுக்கு போட்டு பார்ப்போம். உன் சைஸ் அவளுக்கும் கரெக்டா தான் இருக்கும். இப்போ எதுக்கு உங்க மொபைலுக்கு வளையலுங்க? ஏலா என் மொபைலுக்கு நான் எடுக்கேன். என் காசுல தான் நான் எடுக்கேன். உன் காசுலயே எடுக்கேன். வயிற்றுச்சல் பிடிச்சவள குந்தாணி, ஒரு வளையலுக்கு ஏன் இவ்வளவு அக்க போடுறு? பெரிய பொண்ணு, இந்த பொம்பளைய பத்தி உனக்கு தெரியாது. உன் கை வளையல் இல்லைன்னா என் முக கையளவு எனக்கு தெரியாதா? நான் எடுத்து அவளுக்கு கொடுப்பேன். யா விருப்பம். இது ஒரு வளையலா எடுக்கும்னு நினைக்க நீ. இது ஊறுபட்ட வளையல் எடுத்து அப்பப்ப சேர்த்து வச்சு வரும்போது பல்கா அள்ளி கொடுத்து விடும். பொட்டு சீப்பு வளையல் கம்மலு எல்லாம் வாங்கும். எனக்கு இது வரைக்கும் ஒரு சாந்து போட்டு வாங்கி தந்ததுல இந்த பொம்பளை. நீ தான் பொட்டே வைக்க மாட்டேங்கியலா, அதனால வாங்கி தந்திருக்காது உங்க மாமியாரு. நீ பண்ணு, சும்மா நீ அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணாத பாத்துக்க. நல்ல வேலை அதுக்கு ஒரு மொபா இல்ல. மொபா இருந்திருந்தனா என் மொபைலுக்கு பார்த்துலாம் ஒன்றும் வாங்காது. அது பேத்திக்கின்னு தான் வாங்கும். ஏதோ தாரணி இருக்கிறதுனால அவளுக்கு எதுனாலும் 1-2 வாங்கி கொடுக்கும், அவ்வளவுதான். மொபைலுக்குன்னு தான் எல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு அலையும். காசு என்ன அதான் சம்பாதிக்குது. என் புருஷன் சம்பாதிச்ச காசை ஆட்டையை போட்டு வச்சு இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு தெரியுது அது. சரி விடு, வயசான காலத்துல ஏதோ மொபைலுக்கு ஆசையா செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டு போகுது, விடு. உனக்கு தெரியல பெரிய பொண்ணு. உனக்கு ஒரு நாத்தனார் இருந்து உன் மாமியார் இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்ப தெரியும் உனக்கு அதோட வழி என்னன்னு. உனக்கு உன் மாமியார் அது மொபைலுக்கு வாங்கி போடுது, இங்க என் மாமியார் அதுக்கு வாங்கி போடும், அவ்வளவுதான். அது என்னமோ சரிதான். ஐயா இந்த வளையல் அவ்வளவுக்கு எவ்வளவுன்னு சொல்லி நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இது அவ்வளவுன்னா 750 ரூபா ஆகுமா? அதுவும் உங்களுக்கு தான் அவ்வளவு சொல்றேன். இல்லைன்னா இதெல்லாம் வெளியே 1200 ரூபா 1500 ரூபாமா. நான் உங்களுக்கு 750 ரூபாய்க்கு தாரேன். இது எல்லாம் உங்களுக்கா? ஆமாடா, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கிட்டேன். என் மொபைலுக்கு போன பண்ணி ஜிபே பண்ணி விட சொல்லு. நான் இன்னும் அதில் சடமாட்டி எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. சீக்கிரம் அனுப்பி விட சொல்லு. நான் அடுத்து அதை பார்த்துட்டு வரேன். என்னடா பெரிய பொண்ணு, உங்க மாமியார் இப்படி வாங்குது. இதுக்கு என் மாமியாரே தேவையில்ல போல இருக்க. ஏம்மா காலேஜுக்கு ஒரு 2-3 டாப்ஸ் எடுத்து தருவியாம்மா? ஏலா இருக்க துணியெல்லாம் என்ன கொளுத்தவா செய்யணப்பா? அம்மா இல்லம்மா, காலேஜில் எல்லா பிள்ளைகளும் நல்ல நல்ல துணியாக போட்டுட்டு வருதுவோம்மா. நான் தான் போட்ட துணியே போட்ட மாதிரி இருக்கு. 2 வருஷமா போட்ட துணியாக தாம்மா நான் இப்போ 3rd இயருக்கும் போட்டுட்டு போகிறேன். வேற பிள்ளைகள் எல்லாமே புதுசாக போட்டுட்டு வருதுவே. இங்கே பாரு, ஓயாமலாம் துணி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இருக்க துணியெல்லாம் போடுங்க. எடுக்கும்போது எடுத்துக்கிடலாம். இப்போ கையில் காசு இல்லாமல் சொல்லிவிட்டேன். நானே இப்போ வளையல் கடைக்காரன் தெரிஞ்சாலு பழைய ஆளுன்னு சொன்னதுதான் சரி. அந்த ஆள்கிட்டன்னா கொஞ்சம் கம்மி விலையாகவும் இருக்காங்க. கடன் சொன்னாலும் சரின்னு சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு தான் கடன் சொல்லலான்னு தான் நானே போய்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சுடிதார் வேணா அது வேணா இது வேணும்னு கேளு. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பஞ்சப்பட்டு தான் பாடுவா. எப்போ சந்தியா நில்லு, நானும் வரேன். வந்துட்டாளா? வாங்க மேடம். பாரு இந்த நாய் நில்லுன்னு சொல்றோம், நிற்குதா வரேன். அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா கிறுக்கி. நம்மளை மட்டும்தான் யாருமே தேட மாட்டேங்கிறாவ. நம்மளதான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கு. அம்மா இந்த சோனிய பாரு, நம்ம பின்னாடியே ஓடியாரா. மருந்து குடிக்காம வரேன்னு நினைக்கேன். குடிக்கலன்னா வேற வாந்தியும் பேதியிலும் தான் கிடப்பா. கடந்துட்டு போறா. எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா அங்க பாரு, தேங்காய் விழுந்திருக்கு. இருமா நான் தான் எடுத்துட்டு வரேன். எல்லாம் அதை எடுக்காத. ஆமா அதான் இந்த தேங்காய் விழுந்ததை யாரும் பார்க்கலையே. ஏலா ஒழுங்கு மரியாதையை அந்த தேங்காய் விழுந்த இடத்துல வச்சுட்டு வந்துரு. வேற இந்த வீட்டுக்காரி பார்த்தான்னா வேற ஆடுன்னு ஆடுவா. எவ்வளவு தேங்காய் தூக்கிட்டு போயிட்டான்னு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அடப்பாடுவ. நமக்கு தேவையா? இப்ப கிறுக்கி நில்லுன்னு கத்திட்டு அடக்கே நிக்காம வந்துட்டா. என்னாச்சு? தேங்காவை பறக்கிட்டு இருக்காவ. வளையல் வாங்க போலையா? நம்ம கண்ணு முன்னாடி தானமா விழுந்துச்சு. சூப்பரா இருக்குமா இந்த தேங்காய். நம்ம வீட்டுக்கு போய் நம்ம யூஸ் பண்ணுவோம். கறிக்கு ஆகும். நல்லா அழகா இருக்கு பெரு தேங்காய். ஐ சந்தி அந்த தேங்காவை கொண்டா. இப்ப ஏன் விழுந்துச்சு? ஏலா ஒழுங்கு மரியாதையை எடுத்த தேங்காவை கொண்டு போய் அதே இடத்துல வச்சுட்டு வந்துருங்க சொல்லிட்டேன். வேற மரத்துக்காரி பார்த்தான்னா ஆடுன்னு ஆடுவா. ஏம்மா இது பொதுவா தானே எனக்கு. இது யார் மரம்? இதுல விழுந்தா யார் வேணாலும் தான் எடுத்துட்டு போவாவ. இது ஒன்றும் அண்ணாமரத்து மரம் கிடையாது. பரமேஸ்வரி இடம். அது இடத்துல உள்ள மரம். அது வெட்ட வெளியே கிடக்கிறதுனால எல்லாரும் இந்த வழியா நடந்து போகும்போதும் வரும்போதும் அவ தூக்கிட்டு போயிடியான்னு அவ அப்பப்போ கடந்து ஆடுவா.
வம்பு? அந்த தேங்காய் கொண்டு அங்கேயே வச்சுட்டு வாங்களா? நம்ம தோட்டத்துல கிடக்க தேங்காவை ஒரு நாளும் பறக்காண்டாளுவ. வீட்டுக்கு சமங்களான்னா நீ சம நான் சமன்னு ஏழிப்பு போடுவாளுவ. இன்னைக்கு ஊரா விட்டு தோட்டத்துல இருந்து உளுந்ததுன்னு பறக்கியாளுவ. எவ்வளவு காணி இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைங்களா? வேற எவங்கன போனவ எவ்வளவு தூக்கிட்டு போட்டனா ஆடுன்னு ஆடுவாளுவ. அப்பயே அங்க மரத்துல இருந்து தேங்காய் உளுந்ததெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாளுவ. தெரியாமலாம் இருக்காது. ஒழுங்கு மரியாதையை சீக்கிரம் வச்சுட்டு வாங்க. சரிம்மா, இந்த வச்சுட்டு வரேன். ஒரு தேங்காய் காண்டி கண்டவட்டெல்லாம் மானங்கட்ட கிளி கிளி வாங்குறதுக்கு தேவையாங்க. இன்றிலிருந்து சந்தியா தேங்காய் களவாணி என்று அழைக்கப்படுவாள். சீப்ப நான் அங்க வைக்க தான் போறேன். சரி நீ போய் வச்சுட்டு வா, நாங்க போய் வளையல் பார்க்கேன். ஏய், இத்தனுண்டு முத்தத்தில்ல இஷ்டம் இருக்கா? இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில்ல கஷ்டம் இருக்கா? பாரு, இப்ப இந்த நாய் நம்மளை விட்டுட்டு அம்மா கூட ஓடிடுச்சு பாரு. நானும் வரேன் இரு. இவன் நில்லுங்கவே, என்னைய விட்டுட்டு போவாதீங்க. எத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த ஆளு வாராரு? அம்மா, இது எப்பயும் வளையல் கொண்டு வர தாத்தா தானே? ஆமாடா, அவருதான். இவ சோனி கிரிக்கி நில்லுவ. நிக்கலாம் முடியாது. நான் தான் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் போவேன் பாரு. பாட்டுனா மட்டும் உடனே விட்டுருவேன்னா இருல, நானும் வரேன். இந்த பாசி கொஞ்சம் எடுத்து காட்டப்பா. இதுல ஒரு 2 வாங்கிக்கிடியே. அந்த இருங்கம்மா, எடுத்து தாரு. பார்க்கதான் தள்ளு வண்டிக்குள்ள பெரிய ஃபேன்சி ஸ்டோரே இருக்கப்பா. ஆமாமா, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும். பாத்தியா பெரிய பொண்ணு, நம்ம 2 பேரும் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 கலவட்டு 2 எப்படி பறக்கிட்டு நடக்குவேன்னு பாத்தியா? என்னடா மூஞ்சில எள்ளு போட்டா வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி கோபமா இருக்கே. பாருலா, நம்ம ஒரு பொட்டுக்கிட்டு வளையல சீப்பு கிப்பு ஏதாவது எடுக்கலான்னு பார்த்தா நம்மளை எதுனா பார்க்க விடுதுவளா? நம்மளை பார்க்க விடாம மறிச்சு நின்றுக்கிட்டு அதுவை தான் பறக்கிக்கிட்டே இருக்கு. அதான் ஆத்திரமா வருது. பாரு, எங்கள் மாமியார் கையில் பாரு, ஒரு அட்டை வளையல் டப்பால எவ்வளோ அள்ளி போட்டு வச்சிருக்குன்னு பாரு. ஒரு டப்பா வளையலாம், நெயில் பாலிஸ், அத்தனை எண்ணத்துக்குங்க இந்த பொம்பளைக்கு. நெயில் பாலிஸா, ஐலைனராம் போட்டான், எல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்கு. இன்னும் பறக்கிறதுக்கு அதில் அந்த அளவு வலியை மறிச்சுக்கிட்டு நிற்கிறதா நிற்குன்னு நினைக்கேன். இல்லாட்டினா கடையே வலிச்சு எடுத்துட்டு நக்கிட்டு போயிரும்னு நினைக்கேன். ஆரம்பத்துல நீ தானே என்னைய சொன்ன, நாத்தனாருக்கு ஒரு செட்டு வளையல் தானே எடுத்துட்டு போட்டா என்னன்னு. இப்ப என்ன, உன் மாமியாருக்கு ஒரு டப்பா வளையல் தானே, பொட்டு சீப்பு கம்மல்னு ஏதாவது எடுத்துட்டு போட்டா விடு. உன் மாமியாருக்கு என் மாமியார் எவ்வளவோ தேவலாம். அது என்னமோ என் நாத்தனாருக்கு 4 செட்டு வளையல் தான் எடுத்து வச்சிருக்கு. உங்க மாமியார் மாதிரி ஒரு பாக்ஸே தூக்கல. எப்படியும் பட்ஜெட் 1000 ரூபாய் தாண்டும் போல இருக்கே. பாருலா, எனக்கு என்ன ஒரு ஸ்டிக்கர் போட்டு கூட நான் என்ன எடுக்கல. எல்லாம் பெரிய பொண்ணு உமா, வளையல்களை எல்லாம் எடுத்துட்டீங்களா? நாங்கள் எங்க எடுக்குது? நாங்கள் வாயை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வயசான கோஷ்டில தான் அவளும் கடந்து அள்ளிட்டு அடக்குதுவே. போங்க, நீங்களும் போய் பாருங்க. இதை நீங்க கழுத்துலயும் போட்டுக்கிடலாம், இடுப்புலையும் கூட மாட்டிக்கிடலாம். ஒட்டியானம்மா, நல்லா இருக்கும். எங்க அதங்க காட்டுங்க பாப்போம். இதா அவங்களுக்கு கொடுங்க பாப்போம். இந்தாங்கம்மா, பாருங்க. ஏலா, எவ்வளவு ஒருத்தி இத பிடி. ஏன்ட்ட கொண்டாங்க, நான் வச்சுக்கிறேன். இத ஒட்டியான மாதிரியும் போட்டுக்கலாமோ? ஆமாக்கா, போட்டுக்கிடலாம். இதே மாதிரி தான் ஒருத்தி சீரியல்ல போட்டிருந்தா, நல்லா இருந்தது. ஆனா அத அவ தலையில கூட போட்டிருந்தாக்க நல்லா இருந்தது. இந்த நாகினி சீரியல் நினைக்கேன். ஆமா, அந்த பாம்பு வாரி வருவாள அவதானே. அவ தலையில மாட்டிருப்பா, இடுப்புல மாட்டிருப்பா, கையில மாட்டிருப்பா, கண்ட இடத்துல மாட்டிருப்பாவா. ஆமா, நீங்களே இதை தலையில கூட மாட்டிக்கிடலாம். நமக்கு என்னத்துக்கு தலைக்கு? இடுப்புக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க. இடுப்புக்கு வேணா வாங்குவோம்னு. நல்லா கொத்து சாவி தொங்க விட்ட மாதிரி, நல்லா தொங்குற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது பொட்டு கணக்கா கொஞ்சம் ஓடலாம் சின்னதா தெரியுது. அந்த காலத்து கிளவி என்னன்னா, அருவாவை அறையில தொங்க போட்டுக்கிட்டு ஓலையை பறக்கவோ வரவு வெட்டவும் தூக்கிக்கிட்டு சமந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு அலையும். இந்த கிளவி என்னன்னா, இடுப்புல ஒட்டியானம் வேணுமா? ஒட்டியானம். இது நல்லா இருக்காக்கா? நான் எனக்கு ஒன்று வாங்கி தட்டுமா? ஆடா, இது உங்களுக்கா? நான் உங்க பியாத்திக்கு வாங்குறீங்களா நினைச்சுட்டேன். நான் என் பியாத்திக்கு தான் ஒண்ணு இதமே எடுக்கலாம் நினைச்சேன். என் முவா கூட ஏதோ போடுவாளா என்னன்னு தெரியல. வேணா கழுத்துல அந்த கழுத்தை ஒட்டி மாட்டினா நல்லா இருக்குமா இருக்கும். அவளுக்கு ஒன்று பியாத்திக்கு ஒன்று எடுக்கலான்னு பார்த்தேன். நீங்க உங்களுக்கு பறக்கிட்டு இருக்கீல? ஆமா, வேற நான் இதுல வளையல் டப்பாவில் பறக்கி வச்சிருக்கிறதுல என்ன என் பியாத்திக்காங்கியா? பியாத்திக்காவை அம்மா எடுப்பா. நான் பூரா எனக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வயசுல போடாம வேற எப்ப போடியது? போடுங்க, போட்ட என்ன தப்பு? டே அப்பா, பெரிய பொண்ணு அத்தை மாமியாரு சூப்பரா மாடனா தான் இருக்காவ. போங்க. எவ சோனி, நம்ம கூட இப்படிலாம் வாங்கி போட முடியாம இந்த பாட்டியாம்பு இப்படிலாம் பண்ணுது. நம்ம அம்மா அப்படியே வாங்கி போட விட்டுட்டாலும் அதுல கை வச்சனா முத டெட் பாடி நான் தானா இருக்கும். என்னையெல்லாம் கையே வெட்டி விடுவாம. அது என்னமோ சரிதான். சரிண்ணே, இதுல ஒண்ணு நானே எடுத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு 2 கொடுங்கய்யா. அந்த மாதிரி எடுத்துதாரு. இதையும் சேர்த்து அதிலே வச்சிரு. வேற என்ன வாங்கணும்? கேர் பண்ணு, பூ ஊத்துற கேர் பண்ணு வாங்கணும். அதுதான் தேடும் போது கிடைக்கவே செய்யாது. அது ஒன்று வாங்கினா அவ்வளோதான். அப்புறம் பிள்ளை போட்டுட்டு போக வேண்டியதுதான். பிள்ளைகள் உங்களுக்கு என்ன வேணுமோ போய் பாருங்களா. கொண்டா, நான் வச்சுக்கிட்டேன். இந்தாங்க பிடிங்க. ஏலா, நீ உனக்கு ஒன்றும் எடுத்துக்கிடலைங்க. உன் மோளுக்கு ஏதாவது வளையல்களில் ஏதாவது சடமாட்டி கிடமாட்டி வாங்கினா வாங்கு. வாங்குறேன். நான் ஒரு 2 கேர் பண்ண அட்டை மட்டும் எடுக்கணும். எடுத்தேன்னா வேலை முடிஞ்சு. ஒரு சடமாட்டி வாங்கலாமா? சடமாட்டி 2 எடுக்கணும். எடுத்தேன்னா என் வேலை முடிஞ்சுது. ஐயா, கேர் பண்ணி சடமாட்டிலாம் எங்க இருக்கு? கேர் பண்ணி சடமாட்டிலாம் அதுக்குள்ள வளையலுக்குள்ள நடுவுல எடுத்து பாருங்க. அதுக்குள்ளதான் போட்டிருக்கேன். ஊக்கு எல்லாம் கிடக்கு. அதில் பார்த்து எடுத்துக்கிடுங்க. சரிப்பா, எல்லாம் எடுத்துட்டு நான் இதில் வைக்கேன். நீ எனக்கு பில்லை போட்டு சொல்லு. சரிம்மா.
என்னம்மா எப்படி இருக்கியா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே. ஆமாண்ணே, நீங்க தான் இப்பெல்லாம் இந்த பக்கம் வாரதே இல்ல. ஆமாம்மா, என்ன பண்றது, நம்மளுக்கு வயசாயிட்டே போகுதுல்ல, ரொம்ப எங்கேயும் போக முடியல, அலைய முடியலம்மா. அதனால என்னால முடிஞ்ச இடத்துக்கு அப்படியே அங்கங்க பக்கத்துல மட்டும் போறது. பிள்ளைலாம் நல்லா வளர்ந்துட்டாவல. எத்தனாவது படிக்காவ? காலேஜ் போறாவண்ணே இப்போ 2 பேரும். ஒருத்தி 3rd இயர் போறா, ஒருத்தி இப்பதான் 2nd இயர் போறா. நல்லதுமா நல்லது. என் மௌனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஊர்ல ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க, பார்த்து முடிச்சிருவோம். சரிண்ணே சொல்றேன். பொண்ணுக்கும் தேடிட்டு தான் இருக்கேன், மாப்பிளைக்கும் தேடிட்டு தான், பையலுக்கும் தேடிட்டு தான் இருக்கேன். ரெண்டும் எதுல கிடைச்சாலும் உனக்கு சட்டுன்னு முடிச்சு விட்டுலாம்னு இருக்கேன். அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தெரிஞ்சா நல்ல குணமான பிள்ளைகளா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சொல்லுங்க. 2 பேர்ல யாருக்கு சட்டுன்னு முடியுதோ முடிச்சு விடலாம்னு இருக்கேன். சரிண்ணே, என் பிள்ளைகளோட போங்க போய் பாருங்களா. இங்கே வாயை பார்த்துக்கிட்டு இருக்கியே. அந்த போறமா இந்த உமா தான் போன் பண்ணனா. நம்ம வளையல் கடைக்காரனே தெரிஞ்சவர் வந்திருக்காரு, வாங்க வளையல் கடையில் போட்டுக்கிட்டு வாங்கினா வாங்கன்ட்டு. அதான் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தேன். காலேஜுக்கு போறாள்வல்ல, எப்ப நான் அதை வேணும் இது வேணும் பாடுவேன். அப்புறம் வாங்கி தரேன் இங்கேது வேற கடை தெருவுகளுக்கு நம்மளும் போறதும் கிடையாது வாரதும் கிடையாது ஒழுங்கா. அதான் உங்கள்கிட்ட பார்த்துன்னா வாங்கிட்டு 10 ரூபா 20 ரூபா நீங்களாம் குறைச்சி சொல்லுவீங்க. அதான் உங்க கடையில வாங்கலான்னு வந்தோம். எடுக்கட்டும், பிள்ளைகளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், பார்த்து போட்டுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட நம்ம வளையல்காரனே எப்படி இருக்கியே? நான் கூட லட்சுமி அக்கா ஏதோ வளையல் கடை வந்திருக்கு வாடினதான் நானும் என்னமோ நினைச்சிட்டு வந்தேன். நீங்க தானே? ஆமாம்மா, நான் தான். பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குமா? உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல தானே இருந்தாரு, வந்துட்டாரா? ஆமாண்ணே, அவர் வந்து 1 வருஷம் ஆகி போச்சா, 1 வருஷம் மேலே ஆயிட்டு. நீங்களும் ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சோ? ஆமா, நான் தான் ரொம்ப நாளா வரலையே. அதுக்குதான் அப்பப்ப வரணுங்கிறது. மாசத்துக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு கையாவது வந்துட்டு போங்க. வாரேம்மா. ஆமா, உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வந்தப்போ இங்கதான் வேலை பார்க்காரு. இப்போ எங்க பார்க்காரு? அவர் இப்ப இந்த நிலத்தை தான் குத்தகைக்கு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காருன்னே. தோட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு நடக்காரு. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்து அதுல முருங்கை போட்டிருக்காரு இப்போ. நல்லதுதான். வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்து வாழ்ற வாழ்க்கை மாதிரி வருமா? ஆமாண்ணே, அப்படி சொல்லுங்க. அவரு இங்க வந்தப்புறம் தான் எனக்கே இப்ப நிம்மதியா இருக்கு. ஏமா இதை எடுத்துக்கிடட்டுமா? என்னதுல அது? பொட்டுதாம்மா? அது கருப்பு பொட்டு தானே? கருப்பு பொட்டுலாம் எடுக்கப்படாது சொல்லிட்டேன். நல்லா சோப்பு பொட்டு, நல்லா அரக்கு பொட்டா எடு. இதுக்கு தான் இதெல்லாம் அம்மா கிட்ட கேட்க கூடாதுங்கிறது. வேணும்னா எடுத்துட்டு பில்லை போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். பெரிய இது மாதிரி அம்மா கிட்ட காட்டுறா. அம்மா கிட்ட கேட்டாலே இதான் சொல்லுவான்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு கேட்க? உனக்கு தேவையில்லாத வேலை தானே இதெல்லாம். ஏலா நல்லதா எடுங்க, பார்த்து எடுங்க. என்னைய பாரு, உன்னை விட சின்ன பொட்டு குட்டி பொட்டு தான் பிளாக்ல எடுத்து வச்சிருக்கேன். நான் அம்மா கிட்ட கேட்டேன்னா கண்டிப்பா அவ இதை பார்த்த உடனே திட்டுவா. என்ன பொட்டு இது கண்ணுக்கே தெரிலன்னு. நம்ம பாட்டுக்கு நமக்கு வேணுங்கிறத சைலண்டா சாதிச்சுட்டு போயிடணும். இப்படி பப்ளிக்கா கேட்டு அசிங்கப்பட்டுட்டு நடக்கூடாது. என்ன சிப்ப ஒன்னே மாதிரிலாம் நாடகம் நடிச்சுக்கிட்டு என்னால அலைய முடியாதுமா. அப்பனா போ, எனக்கு என்ன வந்துச்சு? நீ திட்டு வாங்கிட்டு கடை. இப்ப இந்த வளையல் எப்படி இருக்கு? என் கைக்கு நல்லா இருக்கா பாரு. 5 கலர் இருக்கு. 5 சேலைக்குனாலும் மாத்தி மாத்தி போட்டுக்கிடலாம். நீ சிங்கிள் கலர்ல ஒரேடியா எடுத்துட்டியோ? இது கோல்டன் கலர்ல. இது நான் ஒரு மொட்டை கை வச்சு போடுவேன் பேர். ஒரு சாரி, ஃபேன்சி சாரி, லேஸ் வெயிட்ல இருக்கும். அந்த சேலைக்கு இது மேட்சா இருக்கும் பத்துக்க. ஆமா நீ பணக்காரி ஸ்டைல மொட்டை கை வச்சுலாம் போடுவா. அந்த சேலைக்கு இது நல்லா தான் இருக்கும். என் வளையல் நல்லா இல்லையோ? உன் வளையல் பழைய மாடல்லாம் இருக்கு, நல்லா ஃபேன்சியா பாருலா. நீ பணக்காரிமா, நீ ஃபேன்சியா போடலாம். நாங்க ஃபேன்சியா போட்டா சரி வருமா? எனக்கு சேலைக்கு மேட்சா இருந்தா போதும். சரி, அந்த தலையும் போ, என்ன நீ எடு. எனக்கு லிப்டிக் மட்டும் பிடிக்கும் பார்த்துக்க. லிப்டிக் மட்டும் எடுத்துடணும், மறக்க கூடாது. வளையல் பார்த்துட்டு அடுத்து லிப்ஸ்டிக்கு போயிடுவேன்னு. சரி. நீங்க பார்த்துக்கிட்டு இருங்கம்மா. நான் உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்து சாப்பாடை சாப்பிடவே இல்லை. வயிறு ஒரு மாதிரியா இருக்குன்னு அந்த ஆளை வச்சுட்டேன். இனிமேல் சாப்பிடாம வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி திட்டி போடுவா. அதனால நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறேம்மா. என்னன்னே சொல்றீங்க? இவ்வளவு நேரம் ஆகி சாப்பிடலையா? மணி 6 ஆக போதே. மதிய சாப்பாடா இப்படி சாப்பிடுறீங்க? ஆமாம்மா, எங்க பசிக்கே இல்லை, அதனால சாப்பிடல. இந்த சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் கொண்டு ஆக்கி வச்சுட்டு வாரேன். இனிமேல் சாப்பிட்றதுக்கு சோறு வேற எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. என்ன நான் என்ன வீட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமாண்ணே? சாப்பிடுறீங்களா? அந்த சாப்பாடு வேற எப்படி இருக்குமோ என்னம்மா? காலையிலே கொண்டு வந்திருப்பீல்ல. வேண்டாம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். 2 வாய் எடுத்து வாயில வச்சுட்டு அதில் கையை கழுவிட்டு வருவேம்மா. ஆக்கி வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வீட்டுக்கு தானே இனிமேல் போனோம். வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 7-8 மணி ஆயிரம் வீட்டுக்கு போவேன். அதெல்லாம் எனக்கு சகஜம் தான்மா. இப்படி சாப்பிடாம இருந்ததுன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்படியே பழகி போச்சுமா. சரி, நீங்க பாருங்க, பார்த்துட்டு எல்லாம் எடுத்து வைங்க. நான் வந்து பில்லை போட்டு தரேன். சரிண்ணே. தண்ணி இனி எதுவும் வேணுமா? ஆமாம்மா, கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். பாட்டில கொஞ்சம் தான் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. சரி, அப்ப இருங்கண்ணே, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டுருங்கண்ணே. இப்படிலாம் சாப்பிடாம இருக்காதீங்க. அதுவே வயிற்று ஊதிக்கிட்டுலாம் இருக்க. அப்புறம் கேஸ் மாதிரி பிடிச்சிக்க போகுது எங்கண்ணா. ஆமாம்மா, அப்படிதான் ஆகி போகுது. சரிம்மா, நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க, நான் அந்த வாரேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க.